पद्मावती देव्यै नमः। ॐ श्री पद्मावती पद्मावती देव्यै नमः। ॐ श्री पद्मावती देव्यै नमः। ॐ श्री पद्मावती ఓం శ్రీ పద్మావతీ దేవ్యే నమః. ఈశానాం జగతోస్య విష్ణుపరాం ప్రేయసీం తట్వత్సత్సల నిత్యవారసికాం పద్మాసనస్తాం శ్రియం வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதியும் வந்தே ஜெகன்மாதரம் என்று அந்த பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர தெப்போத்சவத்திலே 2வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ சுவாமியினுடைய தரிசனத்தை அந்த தெப்ப உற்சவத்திலே நாம் காணும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த தெப்ப உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. பக்தர்களே, பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர தெப்ப உற்சவமானது நேற்று, அதாவது 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நேற்று முதல் நாளில் அந்த தெப்பத்திலே ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ண பகவானை தெப்ப உற்சவத்திலே உலா வருவதை சேவித்தோம். இன்று 2வது நாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத அந்த சுந்தரராஜ சுவாமியை தெப்பத்திலே அதிரோகித்து இதோ இப்பொழுது தெப்ப உற்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். திருச்சானூர் என்பது பத்மாவதி தாயாருடைய தலைநகரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த தலமானது பெண்ணாதிக்க தலமாக தன்னை மாற்றிக்கொண்டு சேவை சாதித்து வருகிறாள் அந்த பத்மாவதி தாயார். அப்படிப்பட்ட தாயாருடைய வருடாந்திர தெப்ப உற்சவத்திலே 2வது நாளாக இன்று நாம் சேவித்து கொண்டிருப்பது ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ சுவாமி பெருமாள். பக்தர்களே, இதோ அந்த பத்ம சரோவரத்தை சேவிக்கலாம். ஏனென்றால் இந்த பத்ம சரோவரத்திலே தான் அந்த பத்மாவதி தாயார் ஆவிர்பவித்தாள். அதனால்தான் பத்மாசனி என்றும் பத்மாவதி தாயார் என்றும் அலர்மேல் மங்கை என்றும் அழகாக இவளை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான சுந்தரராஜ சுவாமியினுடைய தரிசனத்தை இப்பொழுது மங்கள நீராஜனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று செவிக்கலாம் அந்த பகவானை. சுந்தரராஜ சுவாமி சமேத ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுடன் இதோ அந்த பத்ம சரோவரமானது அழகாக புஷ்பங்களாலும் மற்றும் வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த தெப்பத்திலே சுந்தரராஜ சுவாமி அதிரோகித்து உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை இந்த மாலை இரவு வேளையிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். பத்மாவதி தாயாருடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். அந்த சுந்தரராஜ சுவாமி பெருமாள் என்பவர் திருச்சானூர் கோவிலிலே அந்த இந்திரையா தேவி சுபகா ஜஜானா சானா ஆகன்வர்ச்சதா சம்விதானா யாராஜன்யே துந்துபாவாயதாயா அஸ்வஸ்ய க்ரந்தே புருஷஸ்ய மாயோ இந்திரையா தேவி சுபகா ஜஜானா சானா ஆகன்வர்ச்சசா சம்விதானா யா ஹஸ்தினே தீபினியா ஹிரண்யே த்விஷிராஸ்வேஷு புருஷேஷு கோஷோ இந்திரையா
जजन सान आगन्वर्चसा संविधान रथे अक्षेषु वृषभस्य वाजे वाते पर्जन्ये वरुणस्य शुष्मे इन्द्रय्या देवी सुभगा जजान सान आगन्वर्चसा संविधान राडसि विराडसि सम्राडसि स्वराडसि इन्द्राय त्वा तेजस्वते तेजस्वन्द्रगश्रेणामि इन्द्राय त्वोजस्वत ओजस्वन्द्रगश्रेणामि इन्द्राय त्वापयस्वते पयस्वन्दगश्रेणामि इन्द्राय त्वायुष्मत आयुष्मन्दगश्रेणामि तेजसे तत्ते प्रयच्छामि तेजस्वदस्तु मे मुखम् तेजस्वच्छिरो अस्तु मे तेजस्वान् विश्वतः प्रत्यङ् तेजसा संविभ्रद्धिमा ओजोषि तत्ते प्रयच्छामि ओजस्वदस्तु मे मुखम् ओजस्वच्छिरो अस्तु मे ओजस्वान् विश्वतः प्रत्यङ् ओजसा संविभ्रद्धिमा पयोषि तत्ते प्रयच्छामि पयस्वदस्तु मे मुखम् पयस्वच्छिरो अस्तु मे पयस्वान् विश्वतः प्रत्यङ् पयसा संविभ्रद्धिमा आयुरसि तत्ते प्रयच्छामि आयुष्मदस्तु मे मुखम् आयुष्मच्छिरो अस्तु मे आयुष्मान् विश्वतः प्रत्यङ् आयुषा संविभ्रद्धिमा इममग्न आयुषे वर्चसे कृधि प्रियगिम्रेतो वरुण सोमराजन्ने माते मास्मादिते शर्म यच्छा विश्वे देवा जलदष्टिर्यथा सत्
विश्वायुरसि सर्वायुरसि सर्वमायुरसि यतो वातो मनोजवः यतः क्षरन्ति सिन्धवः तासां त्वा सर्वासागं रुचा अभिषिञ्चामि वर्चसा समुद्र इवास्य गम्भना सोम इवास्य दाभ्यः अग्निरिव विश्वतः प्रज्ञान् सूर्य इव ज्योतिषा विभोः अपायो द्रवणे रसः तमहमस्मा आमोष्यायनाय तेजसे ब्रह्मवर्चसाय गृह्णामि अपाय ऊर्मो रसः तमहमस्मा आमोष्यायनाय ओजसे वीर्याय गृह्णामि अपायो मध्यतो रसः तमहमस्मा आमोष्यायनाय पुष्ट्यै प्रजननाय गृह्णामि अपायो यज्ञियो रसः तमहमस्मा आमोष्यायनाय आयुषे दीर्घायुत्वाय गृह्णामि न वयं भगवन्तस्याम तन्वा भग सर्व इज्जो हवीमि स नो भगपुर एता भवेह समध्वरायोषसो नमन्ताय दधिक्रावे वशुचये पदाय अर्वाचीनं वसुविदं भगन्नः रथमिवाश्वाजिन आवहन्तु अश्वावतीर्गोमतीर्न उषासः वीरवती सदमुच्छन्तु भद्राः घृतं दुहान विश्वतः प्रपीनाः यूयं पाद स्वस्तिभिः सदा नः योत्सवपक्षोत्सव मासोत्सव संवत्सरोत्सवादिविधोत्सवानन्द श्रीमदानन्द निलय विमानवासः सतत पद्मालया पदपद्मरेणु सञ्चित वक्षस्थलपटवासः श्रीभूमिनीला अलर्मेल मंगा समेत श्री श्रीनिवासः सुप्रीत सुप्रसन्नो विजयता श्रीमत्सुन्दर धामातृ
मुनिमानसवासिने सर्वलोकनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ஓம் ஸ்ரீ பத்மாவதி தேவியே நமஹ. பக்தர்களே, திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பிலே நாம் இப்பொழுது பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர தெப்போத்சவத்தில் 2வது நாளாக இன்று இப்பொழுது அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ சுவாமி பெருமாளை தெப்பத்திலே அதிரோகித்து உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இந்த விசேஷமான நன்னாளிலே வெள்ளிக்கிழமை அதுவுமாக மாலை இரவு வேளையிலே அந்த தெப்ப உற்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பத்மாவதி தாயாருடைய திருவுருவத்தை வண்ண மின் விளக்குகளால் லக்ஷ்மி தேவியாக கரங்களிலே தாமரை புஷ்பத்தையும் அபய அஸ்தத்தையும் நமக்கு அளிப்பது போல் அங்கே அதாவது விசேஷமான அலங்காரத்திலே தாயாரை செவித்து கொண்டிருக்கிறோம். இங்கே திருச்சானூர் என்பது திருச்சுகனூர், அதாவது சுகமகரிஷி தவமிருந்து அதன் பின் அது திருச்சானூராக மாறியது என்றும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட திருச்சானூரிலே பத்மாவதி தாயார், அதாவது மகாலட்சுமி தாயார் இங்கே பத்மாவதியாக அருளி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர தெப்போத்சவத்தை தான் இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய திருக்கோவிலிலே அந்த தாயாருக்கு வலது புறம், அதாவது தெற்கு பகுதியிலே பலராம கிருஷ்ணரும், அவருக்கு தெற்கு பகுதியிலே வலது புறத்திலே சுந்தரராஜ சுவாமி பெருமாள் கோவிலும் அந்த சன்னதியின் உள்ளேயே ஏற்பாடு செய்யப்பட்டு நாம் நித்தியமும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சுந்தரராஜ பெருமாள் தான் இப்பொழுது ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். தெப்பத் திருவிழாவிலே ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று செவித்து கொண்டு மங்கள நீராஜனத்தை செவிக்கலாம். இதோ அந்த பத்ம சரோவரத்திலே தான் பத்மாவதி தாயார் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருந்தாள். அதாவது அந்த பத்ம புஷ்கரத்திலே அவிர்பவித்ததால் பத்மாவதியாக பெயர் பெற்று பெண்ணாதிக்க தலமாக தன்னை மாற்றிக்கொண்டு இந்த தலத்திலேயே எழுந்தருளி சாட்சாத்கரித்து பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் தாயார். जलदी दाबु वेनक चिंता जलदी पै पै मुंदट अब जलदी दाबु वेनक चिंता जलदी चापलमु नडुम संसार जलदी तेबये जीवी दिगनी दुडगु चापलमु नडुम संसार जलदी तेबये जीवी जगनी दुडगु नारायणानी नाम में गतिक कोरिगलु मागु वनसागुडगु नारायण नारायण లోకములు ఏడు నరకములు అందుటే స్వర్గాలవే మీద ఇంది లోకములు ఏడు నరకములు అందుటే స్వర్గాలవే మీద
ఎంది అంతరాత్మ శ్రీ వెంకటేశ, ఎంది అంతరాత్మ శ్రీ వెంకటేశ, నీ అందే పరమ పదమవల మరేది నారాయణాని నామమే గతిక, కోరికలు మాకు కొనసాగుటకు నారాయణ 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 నారాయణ. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீ பத்மாவதி தேவியே நமஹ. பக்தர்களே, அந்த திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர தெப்போத்சவத்திலே நாம் செவித்து கொண்டிருப்பது 2வது நாளாக இன்று இப்பொழுது ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாளுடைய இந்த அவர்கள் மூவரையும் தெப்பத்திலே அதிரோகிக்க வைத்து நேரடி ஒளிபரப்பில் தெப்பத் திருவிழாவை செவித்து கொண்டிருக்கிறோம். இங்கே அந்த திருச்சானூர் சன்னதியில், அதாவது கோவில் உள்ளே கர்ப்ப கிருஹத்திலே பத்மாவதி தாயாரும், அவருக்கு பக்கத்திலே பலராம கிருஷ்ணர் சன்னதியும், அதை தொடர்ந்து வலது பக்கத்திலே, அதாவது தெற்கு பகுதியிலே சுந்தரராஜ சுவாமி பெருமாள் கோவிலும் உள்ளது. இந்த சுந்தரராஜ பெருமாளை எதற்காக செவிக்க வேண்டும் என்றால், தாம்பத்தியம், அதாவது கணவன் மனைவி பாரியா பர்த்தை இருவரும் கூட ஒற்றுமைக்காக இங்கே விஷ்ணுமூர்த்தி அவதாரமாக இவர் எழுந்தருளியுள்ளார். இவருடைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். அவதாரத்திலே இங்கே, அதாவது சுந்தரராஜ சுவாமியாக எழுந்தருளியிருக்கும் இந்த சுந்தரராஜ சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர். கோவிலுக்கு சென்றவர்கள், அதாவது கணவன் மனைவி இருவரும் ஏதோ கலகத்தினால் பிரிந்து விட்டாலும் அல்லது தினந்தோறும் சண்டை சச்சரவுகளால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் கூட இந்த சுந்தரராஜ சுவாமி பெருமாளை சேவித்தால் ஒன்று சேர்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, புராணங்களும் கூறுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட சுந்தரராஜ சுவாமி பெருமாள் தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இங்கே அந்த கோவில் உள்ளே சன்னதியிலே எழுந்தருளி இப்பொழுது தெப்பத் திருவிழாவில் அதிரோகித்து நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அந்த தம்பதியர்களுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பக்தர்களே, பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர தெப்ப உற்சவத்திலே ஆனி மாதம் நடப்பது மிகவும் விசேஷம். அதாவது மிகவும் விசேஷமான இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். 2வது நாளாக தெப்பத் திருவிழாவிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் சுந்தரராஜ சுவாமியை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தனுடைய லட்சணம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, வரதா உம்முடைய நாமங்களை பாடிக்கொண்டும் ஆனந்த சாகரத்திலே மூழ்கி தியானம் செய்து கொண்டும் குணங்களையும் கதைகளையும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டும் சஞ்சரிக்கும் எந்த பக்தர்கள் உம்மிடம் ரமிக்கின்றார்களோ அந்த பக்தர்களை நான் சர்வாபீஷ்டங்களையும் அடைந்த பாக்கியசாலியாக கருதுகிறேன் என்று கூறுகிறார். படந்தோ நாமானி பிரமதபா சிந்ததௌ நிபதிதா சமந்தரோ ரூபம் தே வரதா கதையந்தோ குணகதா சாந்தோய பக்தாஸ்வபயி கலுரமந்தே பாமமுக முனகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வா விலக்ஷிதான் என்று அந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம். அதாவது ஆனந்த சாகரத்திலே மூழ்கி உப்பு கடலில் மூழ்கினால் உயிர் போய்விடும். ஆனால் ஆனந்த சாகரத்திலே மூழ்கினால் அது அமிர்தம் நிறைந்ததால் சாகாமையை தரும்.
அதில் மூழ்க பயப்பட வேண்டியதில்லை என்று ராமகிருஷ்ண பரமஹம்சரே கூறியுள்ளார். அப்படிப்பட்ட பக்தியைத்தான் பக்தனுடைய லட்சணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, இதோ இங்கே அந்த சுந்தரராஜ சுவாமியை சேவிக்க வருகிறார்களே தம்பதியர்கள், அவர்களை கூறலாம். ஏனென்றால் அந்த சுந்தரராஜ சுவாமி தம்பதிகளை சேவித்து கொண்டு வீட்டிற்கு சென்றால் சகலமும் அனைத்தும் சரியாகும். அதாவது அனைத்து வித நலன்களையும் அளிப்பாராம் அந்த சுந்தரராஜ சுவாமி. ஆகவே தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் திருச்சானூர் கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த சுந்தரராஜ சுவாமி தம்பதிகளை சேவிக்க வேண்டுமாறு நாம் எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். அதேபோல் ஆதி வியாதிகளால் துன்புற்ற எனது மனது உமது திருவடிகளை சேவிப்பதால் உண்டாகும் ஆனந்தத்தில் கூட ஆசை இல்லாமல் இருக்கிறதே விஷ்ணுவே. ஏனென்றால் அவர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். அப்படி இது பெரிய கஷ்டம். என்னிடம் அருள் புரியும். நான் உம்முடைய பாத கமலங்களை தியானம் செய்வதிலே ஆசை மிகுந்தவனாக உம்முடைய திவ்ய நாமங்களை திருப்பி திருப்பி பாடிக்கொண்டு எங்காவது ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்திலே வசிக்க விரும்புகிறேன் என்று இந்த பாசுரத்தை கூறுகிறார். அதாவது கதலி கிளிஷ்டம் கஷ்டம் தவசரண சேவா ரசபரே சப்யானா சக்தம் சித்தம் பவதி தவ விஷ்ணு குருதயாம் பவத் பாதாம் போஜ ஸ்மரண ரசிகோ நாம நிவஹானசம் ஆனகம் காயங் குஹசன விவத்ஸ்யாமி விஜயனே என்று. அப்படி அந்த பகவானையும் அதாவது அந்த பெருமாளை செவிக்க வேண்டும் என்று. அடுத்ததாக கிருபாதே ஜாதா சேத் கிமிவ நஹிலப்யம் தனுப்பிரதாம் மதீய கிளேசௌக பிரசமன தசா நாம கியதி நகேகே லோகேஸ்மின் நனி சமயி சோகாபிரஹிதா பவத்பக்தா முக்தா சூகனி மசக்தா விதததே என்று. அதாவது உன்னுடைய கிருபை இருந்தால் உடல் படைத்தவர்களுக்கு என்னதான் அடைய முடியாது. என்னுடைய துன்பக்குரியலை களைவதென்பது எம்மாத்திரம். இந்த உலகத்திலே எத்தனை பேர் எப்பொழுதும் துன்பமில்லாமல் உமது பக்தர்கள் முக்தர்களாகி பற்றற்றவர்களாக இன்பமாக வாழவில்லை. அப்படிப்பட்ட எங்களை நல்லபடியாக வாழவிடு. உன்னுடைய திருவடிகளை சரணாகதி செய்கிறோம் என்று அந்த பாசுரங்களுக்கு அர்த்தத்தை கூறுகிறார். பக்தர்களே, இதோ திருச்சானூரில் நடைபெற்று கொண்டிருக்கும் பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர தெப்போத்சவத்திலே 2வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக சுந்தரராஜ சுவாமியை சேவித்து கொண்டிருக்கிறோம். அதாவது 25 முதல் 25/6/2026 முதல் 29/6/2026 வரை நடைபெறும் இந்த 5 நாட்களிலே தெப்பத் திருவிழாவிலே முதல் நாள் நேற்று கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணி சத்யபாமையுடன் அந்த தெப்பத்திலே உலா வந்ததை செவித்து கொண்டு இன்று 2வது நாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ சுவாமி பெருமாளை செவித்து கொண்டிருக்கிறோம். நாளை முதல் 3 நாட்கள் பத்மாவதி தாயாரை அதிரோகிக்க செய்து அந்த தெப்பத் திருவிழாவை நாளையும் செவிக்கலாம். அப்படி திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பிலே நாம் இந்த தெப்பத் திருவிழாவை சேவித்து கொண்டிருக்கிறோம். பத்ம சரோவரத்திலிருந்து பத்ம புஷ்கரணியிலிருந்து. ஓம் நமோ வெங்கடேசாய. பத்மாவதி.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ